நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. விண்வெளி கடந்து வேகமே செல்லும் நேரம் நெருங்கிடுதே. இந்த மண்வெளி வாழ்விற்கு வந்தனம் சொல்லிடும் நாள் இதோ வந்திடுதே. பரிசுத்த ஆவியால் முத்திரை பெற்றவர்கள் பிறந்திடும் நாள் வருமே. அந்த பரிசுத்த ஜீவியம் ஏதோ என்று ஏங்கிடும் நாள் வருமே. சந்திரன் சூரியன் நட்சத்திரம் எல்லாம் நான் போகும் நாள் வந்திடும். அந்தரத்தில் அவையாவும் படைத்தோரை வணங்கிடும் மோட்சமதே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. தமிழில் நம் ஆதியாகமம் சொல்லுகிற இந்த முதல் புஸ்தகத்திற்கு ஆங்கிலத்தில் ஜெனிசிஸ் என்று பெயர். பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. எபிரேய மொழியில் 5 ஆகமங்களை கொண்ட அந்த 5 புஸ்தகங்களுக்கு தோரா என்று சொல்லி பெயர். தோரா என்று சொல்லி சொன்னால் புக் விச் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கிமு 250 இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 250 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்தார்கள். அவர்கள் மொழியாக்கம் செய்த பொழுது அதற்கு பென்டாடியூக் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். பென்டாடியூக் என்றால் 5 ஆகமங்களை கொண்ட ஒரு புஸ்தகம். பென்டா என்றால் 5 என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த 5 ஆகமங்கள் கொண்ட புஸ்தகம். இந்த 5 ஆகமங்களையும் மோசே எழுதினதாக பலர் ஏற்றுக்கொள்கிறார்கள். விசேஷமாக யாத்ரா ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் 4 புஸ்தகங்களை மோசே எழுதினார் என்பதை யாரும் டிபேட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா மோசஸ் வாஸ் வெரி மச் ப்ரெசன்ட் இன் ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ். எகிப்திலிருந்து ஜனங்கள் வந்ததிலிருந்து கானான் தேசத்திற்கு போகிற கொஞ்சம் முன்னால் வரைக்கும் மோசஸ் உயிரோடு இருக்கிறார். அவர் எழுதியிருப்பதற்கான நியாயம் இருக்கிறது. ஆதி ஆகமத்தை மோசஸ் எப்படி எழுதியிருப்பார், அதிலும் முக்கியமாக ஆதாமுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மோசே எப்படி எழுதியிருப்பார் என்று சொல்லி ஒரு வேத பண்டிதர்கள் அதை விமர்சிக்கிறார்கள். ஆனால் மோசே தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்க கூடும் என்று சொல்லி பெருவாரியான சான்றிதழ்கள் நமக்கு இருக்குது. விசேஷமாக இயேசு கிறிஸ்துவே புதிய ஏற்பாடில் மோசே இப்படி சொல்லியிருக்கிறானே என்று சொல்லி மோசேயை மேற்கோள் காட்டுகிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மோசே தான் எழுதியிருப்பார் என்பதற்கும் ஆதாரங்களை இயேசுவை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மோசே எகிப்தியருடைய சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்த ஒரு மனிதர். ஒரு யூனிவர்சிட்டி போன்ற எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் மோசேயை பற்றி எழுதியிருக்கிறது. அவர் நல்ல கற்று தேர்ந்த ஒரு ஸ்காலர். ஆனால் நம்ம பைபிளுடைய ஓவர் வியூவில் பார்க்கும் பொழுது எல்லா வேத புஸ்தகமும் ஆவியானவருடைய ஏவுதலினால் எழுதப்பட்டது என்பதை சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது பெருவாரியான காரியங்களை மோசேவுக்கு ஆண்டவர் ஏவி அவருக்கு வெளிப்படுத்தி எழுதியிருக்கலாம். இரண்டாவது, மோசே வாழ்ந்த காலத்தில் தான் முதலாவது ஆல்ஃபபெட் லாங்குவேஜஸ் வந்தது. அதற்கு முன்னால் பிக்டோரியல் லாங்குவேஜ் என்று ஒன்று இருந்தது. நிகழ்ந்த நிகழ்வுகளை படமாக வரைந்து வைத்து அவர்களுடைய ஜென்ரேஷன்ஸுக்கு அந்த சரித்திரத்தை சொல்லிக் கொடுத்து உங்களுடைய சந்ததிகளுக்கு இதை சொல்லுங்கள் என்று சொல்லி ஆதாம் முதற்கொண்டு நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடும். அப்போது யாக்கோபும் யோசேப்பு போன்றவர்கள் எகிப்துக்கு வந்தவர்களுக்கு இந்த கதைகள் அத்தனையும் தெரிந்திருக்கிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாய் வழியாக கேட்ட கதைகளை மோசே ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, ஆதாம் பிறந்ததிலிருந்து தான் கதைகளை சொல்லியிருப்பார்கள். ஆதாமுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வுகளை எப்படி மோசே எழுதினார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் நேரடியாக காட்சியை போல நிகழ்ந்த நிகழ்வுகளை ஒரு மூவியை போல மோசேவுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய பர்வதத்தில் மோசே தேவனை பார்க்கிறார். கர்த்தருடைய கையினால் எழுதப்பட்ட 10 கட்டளைகளை கொண்ட கற்பலகையை வாங்கி கொண்டு வருகிறார்.
அப்போது பல விஷயங்களை ஆண்டவர் நேரடியாக சொல்லியிருக்கலாம். ஒரு மூவியை போல ஒரு கிரியேஷனுடைய கம்ப்ளீட் மூவியை தரிசனமாக ஆண்டவர் காண்பித்திருக்கலாம். காட்சியாக காண்பித்ததற்கு வேறு ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தா, வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் பத்மு தீவில் இருந்த யோவானுக்கு நேரடியாக காட்சியாக பார்க்கிறார். நான் ஒரு மிருகம் எழுந்து வருகிறதை பார்க்கிறேன், அங்கே எக்காலம் ஊதுகிற சத்தம் கேட்கிறேன், இப்படியெல்லாம் அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீ பார்க்கிறதை எழுது, நீ பார்க்கிறதை எழுது என்று சொல்லி கர்த்தர் அவரோடு பேசுகிறார். அப்போ பிரத்யேகமாக மனுஷருடைய கற்பனைக்கு அறிவுக்கு எட்டாத காரியங்களை, மனுஷனுடைய சரித்திரத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளையும் பின்னால் நடக்க போகிற நிகழ்வுகளையும் ஆண்டவரே நேரடியாக காண்பித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மோசஸ் எழுதினார் என்று சொல்லி பெருவாரியான வேத பண்டிதர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ் ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது, ஆதி ஆகமத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஜெனிசிஸ் இஸ் நாட் ஓன்லி த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் திஸ் பைபிள், இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பைபிள். ஆதி ஆகமம் தான் வேதாகமத்தினுடைய அஸ்திபாரம். ஆதி ஆகமத்தை எடுத்துவிட்டு நீங்கள் வேதாகமத்தை படிக்க புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. உதாரணத்துக்கு, நீங்கள் முதல் புஸ்தகமே யாத்திராகமாக இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். எகிப்தில் எபிரேய மக்கள் வாதிக்கப்படுகிறார்கள், கர்த்தரை ஆராதிக்க போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கொள்ளவே முடியாது. ஸோ ஜெனிசிஸ் இஸ் நாட் ஓன்லி த ஃபர்ஸ்ட் புக், இட் இஸ் த ஃபவுண்டேஷன், அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய புஸ்தகம். இரண்டாவது, மனிதனை உருவாக்கின கதை பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறு எங்கேயுமே லாஜிக்கல் கன்க்ளூஷன் வருவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல. மனிதனை உருவாக்கின கதையை நீங்கள் வேறு எங்கே வாசித்தாலும் உங்களுடைய மைண்டுக்கு கன்விக்ஷன் வராது. வாட் யூ பிலீவ் இன் யுவர் ஹார்ட் ஷுட் பி லாஜிக்கல் டு யுவர் மைண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கூட he will always talk to minds. Any emotions will fade off after some time. இது ஒரு விளக்கத்தின் மூலமாக கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவரை சோதிக்கும்படியாக பரிசேயர்கள் வந்து, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று சொல்லி கேட்டார்கள். இவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேள்வி கேட்கிறார்கள் என்பதை இயேசு புரிந்து கொண்டு, பணத்தை கிட்ட காண்பீங்க அப்படிங்கிறார். அதை பார்த்த உடனே அதில் ஒரு சொரூபமும் மேல் எழுத்தும் இருக்கிறது. அப்போ இயேசு கேட்கிறார், அதில் இருக்கிற சொரூபமும் மேல் எழுத்தும் யாருடையது? அவர்கள் சொல்லுகிறார்கள் ராயனுடையது என்று. ஜீசஸ் வாஸ் டாக்கிங் டு their மைண்ட்ஸ். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? ராயனுக்கு கொடுக்க வேண்டிய காசை ராயனுக்கும், தேவனுடைய கொடுக்க வேண்டிய காசை தேவனுக்கும், அந்த அர்த்தம் இல்லை. இதில் இருக்க சொரூபமும் மேல் எழுத்தும் ராயனுடையது, அதை கொடுத்துருங்க. உங்களை பார்த்தா நீங்கள் ஆண்டருடைய சாயலிலும் ஆண்டருடைய ரூபத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை, அதாவது உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி he was talking to minds. அப்போது எனி ட்ரூத் ஷுட் பி லாஜிக்கல் டு யுவர் மைண்ட்ஸ். அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பர் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் நாசியிலே சுவாசிக்கிற சுவாசம் கர்த்தர் கொடுத்தது. அவர் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த வாழ்க்கையின் முடிவிலே மனிதன் தான் எடுக்கப்பட்ட மண்ணுக்கு அவனுடைய சரீரமும் அவனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும் போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம யாருக்குரியவர்கள்? கர்த்தருக்குரியவர்கள். அப்போது நம்முடைய சுவாசம், நம்முடைய ஆவி, ஆத்மா கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடையது. அதை கர்த்தருக்கு கொடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, the least thing that God expects from human is money. அவர் பொன்னும் பொருளும் வானமும் பூமியும் அவருடையது. அவருக்கு நம்முடைய பணத்தை வைத்து அவர் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. அவருடைய சாயலையும் ரூபத்திலையும் உருவாக்கின மனிதர் அவரை அறிந்து கொண்டு உண்மை என்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அங்கீகரிக்கும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். வேதாகமத்தில் நாம் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் எழுதின புஸ்தகம் தான் வேதாகமம். சிருஷ்டிப்பின் கதைகளை பற்றி நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னால் ஆதி ஆகமத்தில் வாட் வென்ட் ராங், என்ன தப்பாக போச்சு, நல்லா இருந்த உலகம் ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் எப்படி மாறினது, அதற்கு என்ன காரணம், எப்படி திரும்ப சீர்படுத்தப்பட முடியும், இதை சொல்லுவது தான் ஆதி ஆகமத்தினுடைய நோக்கம். ஒரு சிலர் சொல்றாங்க, ஆதி ஆகமத்தில் இருக்க அந்த முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில பல ஆண்டுகள் உருண்டோடி இருக்கும், அப்ப
அப்படின்னு சொல்றாங்க. அது குறித்ததான விளக்கம் என்ன? இது இன்றைக்கு பெருவாரியான ஜனங்கள் ஆங்கிலத்தில் ஸ்டடி பைபிள் படிக்கிறவர்களோ கமெண்ட்ரிஸை படிக்கிறவர்களோ இதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். தெரியாதவர்களுக்காக நம்ம அதை சொல்லிக் கொடுக்கலாம். முதல் வசனத்திற்கும் இரண்டாம் வசனத்திற்கும் இடையே பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உருண்டு ஓடி இருக்கக்கூடும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் ஒழுங்குள்ள ஆண்டவர், கிரமமான ஆண்டவர். அவர் சிருஷ்டிக்கிறது உருவாக்குகிறது அத்தனையுமே ஒழுங்காக தான் இருக்கும், கிரமமாக தான் இருக்கும். ஆனால் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பரலோகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஃப்ரீ வில்லோடு தானாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தோடு இருந்த தேவ தூதர்கள், நான் கர்த்தருடைய ஆராதனை பீடத்திற்கு மேலே ஏறுவேன், அங்கே எனக்கு ஒரு சிங்காசனத்தை அமைப்பேன், தேவ தூதர்களும் கர்த்தரும் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெருமையான எண்ணம் கொண்டிருந்த தேவ தூதனை தேவன் அந்த நொடி பொழுதில், அவனுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் உருவான நொடியில் அவனை பரலோகத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். அப்பொழுது அவனும் அவனை போலிருந்த ஒரு சில தூதர்களும் பூமியில் வந்து விழுந்து ஒழுங்காயிருந்த பூமியை, நிறைவாயிருந்த பூமியை ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாகவும் இருளாகவும் மாற்றிவிட்டான். அதனால தான் ஆண்டவர் அதற்கு பின்னால் உருவாக்குகிற வேளையில் அவர் சொல்லுகிறார், லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். உடனடியாக வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போது இந்த இரண்டு வசனங்களுக்கும் இடையே பல மில்லியன் ஆண்டுகள் போயிருக்கக்கூடும் என்று கூட கணிக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு பள்ளியில் மாணவர்கள் நம்முடைய பூமி 4.5 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லி படிக்கிறார்கள். இப்போ வேதாகமத்தில் இருக்கிற சரித்திரத்தின்படி பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 6000 ஆண்டுகளுக்கான ரெக்கார்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது நிகழ்ந்திருக்கக்கூடும். கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆதியிலேயே அந்த பெருமை இருந்திருக்கு. உலகத்தில் வந்த முதல் பாவம் பெருமை தான். பெருமை உள்ளவனுக்கு ஏன் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி சொன்னால், சாத்தான் நமக்குள்ளே வரும்போது தான் பெருமை வரும். அப்போ அந்த பெருமை வந்த உடனே முதலாவது நம்ம எதுக்கிறது ஆண்டவரை தான். அப்போ தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி சொன்னால், முதலாவது ஆண்டவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறதற்கே தாழ்மை வேணும். இன்றைக்கு பலர் கடவுளே இல்லை, உலகம் தானாக உருவாயிடுச்சு, இயற்கை தானாக வந்துருச்சு, பல கதைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நாம் பார்க்கிற அனைத்தையும் தேவன் சிருஷ்டித்தார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் வேதத்தை வாசித்தால்தான் வேதத்தையே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதி ஆகமத்தின் முதல் 1-2 அதிகாரங்களை நீங்கள் விசுவாசித்தால் மோஸ்ட் ஆஃப் த இசம்ஸ் லைக் ஏத்திசம், கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள், பார்க்கிறதெல்லாம் கடவுள், மனிதனே கடவுள், மிருகங்கள் கடவுள், இயற்கை கடவுள் என்று சொல்லி பலவற்றை கடவுளாக பணிந்து கொண்டு தொழுது கொண்டு பயந்து கையினால் உருவாக்கப்பட்டவைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 1-2 விசுவாசிச்சா இந்த எந்த குழப்பமுமே இருக்காது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் இதை உருவாக்கினார். நான் பார்க்கிற அனைத்தையும் விட உருவாக்கின தேவன் பெரியவர். நானே ஒன்றை உருவாக்கி அதை நானே தொழுது கொள்வது எப்படி தேவனாக இருக்க முடியும் என்று சொல்லி சிந்தித்து சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. அப்போ தாழ்மையாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார் என்பதையே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த தாழ்மையை சாத்தான் கொடுக்காமல் இருப்பதற்கு அவரை நாம் அறிந்து கொள்ளக்கூடாது, நித்திய ஜீவனுக்குள் போகாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக போக வேண்டும் என்பதற்காக தான் சாத்தான் இந்த பெருமையை நமக்குள்ளே கொடுக்குறான். இரண்டாவது முக்கியமான விஷயம், சாத்தான் வெறுக்கிற மிக முக்கியமான சில புஸ்தகங்கள் உண்டு. ஆதி ஆகமத்தினுடைய முதல் சில புஸ்தகங்களையும் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி சில புஸ்தகங்களையும் நம்பவே சாத்தான் விடமாட்டான். ஏன்னு கேட்டால் அங்கே தான் சாத்தானுடைய என்ட்ரி வருது. ஆண்டவரை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடாது, சாத்தானை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷனுடைய கடைசி சில புஸ்தகங்களில் தான் சாத்தானுடைய எக்ஸிட் இருக்குது, அவனுடைய முடிவு அங்கே தான் இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா ஆதி ஆகமத்தின் முதல் சில புஸ்தகங்களையும் வெளிப்படுத்தின விசேஷனுடைய கடைசி சில புஸ்தகங்களையும் பலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது சாத்தானுடைய தந்திரம். அதனால தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. யூ நோ த டிவைசஸ் ஆஃப் சாட்டன், டெவில். அப்போ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற வேளையில்
கர்த்தர் நமக்கு அவரையும் நித்திய ஜீவனையும் வெளிப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். ஆதியிலே தேவன் என்று சொல்லும் பொழுது ஆரிஜின் அங்கே தான் துவங்குது. எதெல்லாம் துவங்குது? சிருஷ்டிப்புகளே அங்கே தான் துவங்குது. மனுஷனை உருவாக்குகிறார், மிருகங்கள், பறவைகள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன். பாவம் அங்கே தான் துவங்குது, பலி அங்கே தான் துவங்குது, இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ட்ரோடக்ஷன் அங்கே துவங்குது. ஸோ இப்போ ஆதியிலே என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றினுடைய துவக்கம் அங்கே தான் இருக்குது. ரெண்டாவது, ஆண்டவர் படைத்த படைப்புகளுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா 3 இடத்துல மாத்திரம்தான் சிருஷ்டித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்றால் ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறதற்கு பெயர் தான் சிருஷ்டிப்பு, கிரியேஷன். பல இடங்களில் உண்டாக்கினார் என்று சொல்லியிருக்கோம், மேக்கிங். ஃப்ரம் சம்திங் ஹீ மேட் சம்திங். அப்போ எதெல்லாம் அவர் சிருஷ்டித்தார்னு பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டிக்கிறார். அடுத்தது ஜீவ ஜந்துக்களை, அதாவது மிருகங்களையும் கடலில் வாழ்கிற ஜீவ ஜந்துக்களையும் சிருஷ்டிக்கிறார். மனிதனை அவர் சிருஷ்டிக்கிறார். இது எல்லா இடத்துலையுமே அவர் உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் மனிதனை உருவாக்குவதற்கு முன்னாலேயே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் 3 பேரும் ஐக்கியத்தில் தான் இருந்தாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அன்பு கூறுகிறவர் மாத்திரமல்ல, காட் ஹிம்செல்ஃப் இஸ் லவ். சிலர் சொல்கிறாங்க லவ் இஸ் காட் என்று, அன்பாயிருப்பதெல்லாம் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தா மிருகங்கள் கூட தங்களுடைய குட்டிகள் மேலே அன்பாக இருக்குது, அவங்க கடவுளாகிவிட முடியாது. பட் காட் ஹிம்செல்ஃப் இஸ் லவ் ஃப்ரம் பாஸ்ட் இட்டர்னிட்டி டு ஃபியூச்சர் இட்டர்னிட்டி. அவர்களுக்கு அந்த அன்பு, அந்த ஐக்கியமே போதுமானதாக இருந்தது. ஆனால் காட் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பிக்கர் ஃபேமிலி. அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் ஒரு திரள் கூட்டம் ஜனங்களை உருவாக்கி அவர்களுக்கு ஃப்ரீ வில்லை கொடுத்து அவர்கள் ஆண்டவருடைய அன்பை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களா, கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களா என்று சொல்லி பார்ப்பதற்காக தான் ஆண்டவர் அந்த முழு உலகத்தையும் அவர் உருவாக்கினார். ஏன் மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினார் என்றால், God wanted to have fellowship with his creations. அவர் உருவாக்கும் பொழுது மனிதன் மரித்து அழிய வேண்டும் என்று அவர் உருவாக்கவில்லை, காலாகாலமாய் அவரோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் உருவாக்கினார். மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனதுனால அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்தவும் நித்திய ஜீவனுக்கு செல்வதற்கு அவருடைய குமாரன் மூலமாக ரட்சிப்பை உண்டாக்கவும் கர்த்தர் திட்டமிட்டார். இதை போக போக நம்ம நிறையா தெளிவாக பார்க்கலாம். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் வேர்ல்டு தட் இஸ் கிரியேட்டட் பை காட் அண்ட் மேன் ruined it. இந்த வாழ்க்கையை கூட கர்த்தர் உருவாக்கும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் அவரை போல தான் உருவாக்கினார்கள். அவருடைய வார்த்தையில் இருந்த நம்பிக்கை, அவருடைய வார்த்தையில் இருந்த கவர்ச்சியை விட சாத்தானுடைய பொய்யில் அவர்கள் கவரப்பட்டு பாவத்தில் விழுந்து ஆண்டவர் உருவாக்கின அருமையான வாழ்க்கையையும் ஏதேன் தோட்டத்தையும் இழந்து இன்றைக்கு தவியாய் தவித்து வேதனைக்குள்ளாகி கஷ்டத்தின் பாதையில் சென்று கடவுளுக்கு கண்ணில்லையா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள். பட் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் வேர்ல்டு தட் காட் கிரியேட்டட் அண்ட் மேன் ruined it. ஆதி ஆகமத்தில் முதல் மனிதனாகிய ஆதாம், அவன் உருவாகின விதத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. ஆண்டவர் எப்படி இருப்பார்னா நம்மளை போல தான் இருப்பார். ஏன்னா அவருடைய சாயலையும் ரூபத்திலும் தான் நம்மை படைத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, ஆதாமுக்கு குழந்தை பருவமே இருந்திருக்காது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் உருவாக்கும் பொழுதே ஒரு மெச்சூர்டு மேனாக தான் ஆண்டவர் உருவாக்கி இருந்தார். மூன்றாவது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லிட்டு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைத்து, அதாவது ஒரு அனஸ்தீசியா கொடுக்கறது போல அவனுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து அவனுடைய விலா எலும்பில் இருந்து மனுஷியை உருவாக்குகிறார். அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் உருவாக்கப்பட்ட ஆதாமுக்காக ஏற்ற துணையை ஏவாளை உருவாக்கினார். உமன் வாஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் மேன், ஃபார் மேன் அண்ட் ஃப்ரம் மேன். ஆதாமுக்கு நிலத்தை பண்படுத்தக்கூடிய வேலையை கொடுத்தார். ஏவாளுக்கு குடும்பத்தை கவனிக்க, கணவனை கவனிக்கக்கூடிய வேலையை தான் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ ஆதாமுக்காக உருவாக்கப்பட்டவள் தான் ஏவாள். ஆதாமின் இடத்திலிருந்து உருவாக்கப்பட்டவள் தான் ஏவாள். அப்போ இதை பற்றிய விளக்கங்களையும் நம்ம பின்னால்
டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. 6 நாட்கள் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவர் 6 நாட்கள் அவர் வேலை செய்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனித்து பைபிளை வாசிச்சிங்கன்னா இதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற கீ. நீங்கள் திரும்ப போய் பைபிள் வாசிக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஒழுங்கின்மை என்று இருந்த எல்லா ஒழுங்கின்மைகளையும் முதல் 3 நாட்களில் ஒழுங்காக மாற்றுகிறார். எங்கே இருள் இருந்துச்சோ அங்கே வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். 2வது 3ஆம் நாள் வெறுமையை நிரப்புகிறார். எங்கெல்லாம் வெறுமையாக இருந்துச்சோ ஜீவ ஜந்துக்களை தண்ணீரில் உருவாக்குகிறார், மனிதனை உருவாக்குகிறார். அப்போ வெறுமையையும் அவர் மாற்றுகிறார். இப்போ நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் இந்த வேதத்தை வாசிச்சிங்கன்னா ஒரு கரெக்டான ரைட்டிங் ஸ்டைலில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு 3 டேஸில் ஒழுங்கின்மையை ஒழுங்காய் மாற்றுகிறார். செகண்ட் 3 டேஸில் வெறுமையை நிறைவாக்குகிறார். அவர் சொல்ல பல காரியங்கள் உண்டானது. அதே போல் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதாக பொருள். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுங்கின்மைகள் ஒழுங்காய் மாறும், வெறுமைகள் நிறைவாய் மாறும், இருள் நீங்கி ஒளி உண்டாகும், அர்த்தமற்ற வாழ்க்கை அன்பற்ற வாழ்க்கை அன்புள்ளதாய் அர்த்தமுள்ளதாய் மாறும். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 வசனங்கள் தான் இருக்குது. அதில் 35 முறைகள் தேவன் என்கிற ஆண்டவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் ஜெனிசிஸ் இஸ் அபவுட் காட். ஆண்டவர் மனிதர்களுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்த சித்தமாக இருந்தாரோ அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுகிற அதிகாரம் தான் முதல் அதிகாரம். முதல் அதிகாரத்தில் கர்த்தர் அவரை ஒரு சிருஷ்டிகர்த்தாவாக, உருவாக்குகிறவராக, அன்புள்ளவராக, ஒரு நோக்கம் கொண்டவராக, ஒரு பர்சனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹீ இஸ் அ பர்சன். முதல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு மைண்ட் இருக்கிறது. அவர் ஒரு நபர். ஹீ இஸ் அ பர்சன். அவர் உருவாக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி கொண்டவர். இத்தனை வெரைட்டிஸை உருவாக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி இருக்கிறது. யூனிக்னஸ். இன்றைக்கு உலகத்தில் 750 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒருவரும் மற்றொருவர் போல இருப்பதில்லை. எவ்ரி ஒன் இஸ் அன் யூனிக் கிரியேஷன். அவருடைய தம்பு இம்ப்ரெஷன் இஸ் வெரி யூனிக். காட் ஹேஸ் கிரியேட்டிவிட்டி. காட் வாண்டட் டு ஹாவ் வெரைட்டி. எத்தனை பூக்கள், எத்தனை பழங்கள், எத்தனை விதங்கள், மனிதர்களில்தான் எத்தனை வகை. இப்படி எல்லாவற்றிலுமே அவர் வகை வகையாய் தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை காண்பிக்கிறார். ஹீ இஸ் அ பர்சன். அண்ட் அது நல்லது என்று கண்டார் என்றால் அதை அவர் நேசித்திருக்கிறார். ஹீ ஹேட் லவ். அவருக்கு இருதயம் இருக்கிறது. ஏதோ ஒரு சொகுசு சிம்மாசனத்தில் மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு தேவன் அல்ல. அவர் ஒரு கல்லும் அல்ல, கையினால் உருவாக்கப்படக்கூடிய தேவனும் அல்ல. காட் இஸ் ஆல்மைட்டி காட். இன்றைக்கு நாம் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதணும், ஒரு ஸ்க்ரீனில், ஒரு வெப்சைட்டில் ஒரு பெயரை கொண்டு வரணும்னா நூற்றுக்கணக்கான ப்ரோக்ராம்ஸ் எழுதணும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற வானம், பூமி, நட்சத்திரங்கள், ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. சூரியனே ஒரு நட்சத்திரம் தான். சூரிய குடும்பத்தில் பல கோள்கள் இருக்கிறது. அதுபோல் சூரிய குடும்பம் போல் 56,000 குடும்பங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் வேதாகமத்தில் நீங்கள் முதல் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா அவர் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார் என்று ஒரே லைனில் சொல்லப்பட்டிருக்கும். இது எதுக்கும் அவர் ப்ரோக்ராம் எழுதலை, எந்த என்ஜினியரையும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணலை. இது எல்லாத்துக்கும் ஒரு மெட்டீரியல் மீடியம் வைத்து, சூரியனிலிருந்து ஒரு ஆக்சலை வைத்து ஒரு குளோப், எர்த்தையும் ப்ளூட்டோவையும் கனெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது, எல்லாம் பேலன்ஸ் ஆகி கொண்டு இருக்கிறது. ஸோ இஸ் சச் அன் ஆல்மைட்டி காட். அவர் நம்முடைய குறுகிய மூளையில் புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொள்வதற்கான அதிகாரம் தான் ஆதியாகமம் முதல் அதிகாரம். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை படிக்கும் பொழுதே கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க முடியுமா மற்றவர்களுக்கு? ஆண்டவர் எதை வெளிப்படுத்த சித்தமாக இருந்தாரோ அதை மோசேவின் மூலமாக எழுதியிருக்கிறார். மோசேவும் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக ஜெனிசிஸ் எழுதலை. அவர்களுக்கு அது தேவைப்படவும் இல்லை. அவருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, எகிப்திலேருந்து அவங்க புறப்பட்டு வரும் பொழுது அவர்கள் செங்கடலை கடக்க போகும்போது காலை வைக்கிறாங்க, செங்கடல் 2ஆய் பிளக்குது. யோர்தான் நதி வழி விட்டு கொடுக்குது. வனாந்தரத்தில் கண்மலையில் நீரூற்றை பார்க்கிறார்கள், மன்னாவை சாப்பிடுகிறார்கள். அதே போல் எரிகோ மதில் எந்த முயற்சியும், மனுஷ முயற்சியும் இல்லாமல் துதித்து அது கீழே விழுகுது.
அப்போது ஆண்டவர் இருக்கிறார் என்பதை ஒரு எழுத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் மோசேவுக்கு இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் இருக்கிறார்னா எனக்கு காண்பிங்க, நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன அப்படின்னா, டேஸ்ட் அண்ட் see that our God is good. ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணி பார்க்க முடியும். சொல்லி விளங்க வைக்கவோ புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லை, நாங்கள்லாம் தானாக உருவாயிட்டோம், மேன் ஹாஸ் ஆல் த பவர் என்று சொல்வதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் இல்லை. இந்த வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, God is a personal God. He deals with you so personally. He'll talk to you so personally. அந்த பர்சனல் காடோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், ஃபெலோஷிப், ரிலேஷன்ஷிப்பு தான் வே ஆஃப் லைஃப். கிறிஸ்டியானிட்டியே என்று சொல்லி ஒரு மதம் மாற்றுகிறதற்கோ அல்லது மதத்தை பரப்புவதற்காகவோ இந்த வேதாகமோ இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவர்களை ஊழியம் செய்யவில்லை. ஆண்டவர் உருவாக்கின ஆண்டவரோடு இழந்த உறவை மீண்டும் புதுப்பித்து கொள்ளவும் ஏற்படுத்தி கொள்ளவும், அவரோடு கூட காலாகாலமாய் வாழ்வதற்கான வழியை அறிந்து கொள்ளவும், நித்திய ஜீவனை பற்றிய அஷூரன்ஸை பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு வேண்டும் என்றால் யூ ஷுட் ஹாவ் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். அண்ட் காட் இஸ் ஸோ பர்சனல். ஹி வில் டாக் அண்ட் டீல் வித் எவ்ரி ஒன் பர்சனலி. சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க கூட தேவையில்லை, மனதில் விடுகிற பெருமூச்சுகளுக்கு கூட அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் அவரால் பர்சனலாக அட்ரஸ் பண்ண முடியும். முழு உலகத்தையும் ஆண்டு கொள்ள முடியும், மாற்றி அமைக்க முடியும். நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயமே அதுதான். சிலர் சொல்கிறார்கள், ஆக்குவதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், நல்லதுக்கு ஒரு கடவுள், கெட்டதுக்கு ஒரு கடவுள், படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள். அப்படி இருந்தால் அவர்களில் ஒருத்தர் வல்லமுள்ளவராக இருக்கணும், ஒருத்தர் பலவீனமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாஷ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாது. But our God is a God who is not only the creator, he also administers, manages, controls every aspect of everyone's life, also the entire universe. இதுவரைக்கும் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் ஏதோ சில காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி பொருள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால், நீங்கள் நேசிக்கிற ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிஃப்ட் நித்திய ஜீவன், கர்த்தரை பற்றிய அறிவு. இந்த செய்தியை உங்களுடைய லவ்டு ஒன்ஸ், அன்பானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நித்திய ஜீவனில் பங்குள்ளவர்களாய் மாறுவார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதற்கு மேல் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசத்தை பார்ப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. ஜாய் ரேடியோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.